வரும் 27ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை. மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை மையம். வரும் 27ஆம் தேதியன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வரும் 28ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு சாதனங்கள் மற்றும் மொபைல் போன் உற்பத்தியில் இந்தியா பெரும் வளர்ச்சி. அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் நல்லாட்சியால் இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக வரும் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. தமிழ்நாடு 8 MP தொகுதிகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நடவடிக்கை. தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். இப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்கு, நாடாளுமன்ற தொகுதிகள் 39 இருக்கு. இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. 4000 கோடி ரூபாய் முதலீட்டில் கண்ட்ரோல் எஸ் குழுமம் சார்பில் அம்பத்தூரில் அமைக்கப்பட்டுள்ள தகவல் தரவு மையம் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட உள்ள புதிய திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். சென்னை ராஜீவ்காந்தி சாலை டைட்டில் பார்க் சந்திப்பில் யூ வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நடை மேம்பாலத்தையும் திறந்து வைத்தார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தேவையில்லாத பதற்றத்தை முதலமைச்சர் ஏற்படுத்துவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறும் என்றும் உறுதி. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பல்வேறு அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை ஏமாற்றினால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக ஏமாந்துவிடும். கோரிக்கைகளை வெல்ல என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அனைத்தையும் பயன்படுத்துவோம் என்று ஜாக்டோ ஜியோ எச்சரிக்கை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ரயில் நிலைய பெயர் பலகையில் ஹிந்தியை அழிப்பதாக கூறி ஆங்கிலத்தை அழித்த திமுகவினர். உடனிருந்த நிர்வாகி சுட்டிக்காட்டியதை அடுத்து சுதாரித்துக் கொண்டு ஹிந்தி எழுத்துக்களை அழித்தனர். சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன்? மும்மொழி கற்க திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்த்து விடுங்கள் என முதலமைச்சர் கூறுகிறாரா என்றும் அண்ணாமலை கேள்வி. கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக 2,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக பதியப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. கோவை வடக்கு அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் நடைபெறும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையை மறைக்க ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மாறிவிட்டதாக விமர்சனம். சீமான் வீட்டில் வீச கொண்டுவரப்பட்ட 5 பெட்ரோல் குண்டுகள் பறிமுதல். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது தாவேதிக பிரமுகரிடமிருந்து சிக்கியது. முடிந்தால் நான் வீட்டில் இருக்கும்போது பெட்ரோல் குண்டு வீசட்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால். சமயபுரம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர். தலைக்கவசம் அணியாமல் யமஹா R15 பைக்கின் பின் இருக்கையில் அமர்ந்தவாறு சென்றவர் குறித்து காவல்துறையினர் விசாரணை.
சேலத்தில் நடைபெறவுள்ள பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் இல்ல திருமண விழாவில் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் பங்கேற்பு. விமான நிலையம் வந்த நடிகர் விஜய் சேதுபதியுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட ரசிகர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு மகிழா நீதிமன்றத்திற்கு மாற்றம். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரான ஞானசேகரனிடம் குற்றப்பத்திரிகை நகல் ஒப்படைப்பு. அசாம் மாநிலத்தில் அம்பானி, அதானி தலா 50,000 கோடி ரூபாய் முதலீடு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் அறிவிப்பு. தெலங்கானாவின் நாகர் கர்னூலில் சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் சிக்கிய 8 பேரை மீட்கும் பணியில் சிக்கல். மீட்பு பணிக்கு 50 மீட்டர் தொலைவே உள்ள நிலையில் உள்ளே செல்ல முடியாதபடி சேரும் சகதியும் அதிகரித்து காணப்படுவதாக தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு மீண்டும் கூடி ஆலோசனை. தேச நலன் கருதி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு உரிய பதில் அளிக்கப்பட்டதாக கூட்டுக்குழு தலைவர் பி. சௌத்ரி தகவல். ஸ்பெயின் கார் விபத்திற்கு பின்னரும் ரேஸில் தொடர்ந்து பங்கேற்ற நடிகர் அஜித் விடாமுயற்சி செய்து காரை இயக்கி 14வது இடத்தில் பந்தயத்தை நிறைவு செய்ததாக தகவல்.